வந்திருக்க அத்தனை பேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு அழகான மார்னிங் வேலையில் உங்களை சந்திக்கிறது. பயங்கர ஒரு ஹாப்பியான ஒரு டே. ஸோ இந்த ஒரு மாபெரும் வெற்றிக்கு வந்திருக்க அத்தனை பேரையும் வருகவென்று வரவேற்கிறோம். ஒரு சினிமாவில் புதிய படங்களை படைக்க பலரால் முடியும், ஆனால் புதிய சினிமாவை படைக்க சிலரால் மட்டும்தான் முடியும். அப்படி கிட்டத்தட்ட 5 தசாப்தங்களாக புதிய படங்களையும் படைப்புகளையும் நமக்காக கொடுத்து சூப்பராக பல படைப்புகளை வந்து ரசிக்க வச்சிருக்க ஒரு நிறுவனம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல். எஸ், காலத்தால் அழியாத பல படைப்புகளை கொடுத்து வரும் இந்த நிறுவனம் காலங்கள் கடந்தும் எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறந்த படைப்பை கொடுத்திருக்கிறாங்க. அமரன். ராஜ்குமார் பெரியசாமி எனும் சினிமா சிற்பியின் படைப்பு, சாய் பல்லவி எனும் நடிப்பு ராட்சசியின் படைப்பு. ராணுவ சீருடைய உடம்புல மட்டும் ஏற்காம மனதில் ஏற்று நடித்த ஒரு கலைஞர். தன் உழைப்பால் தொடர் வெற்றிகளை பெற்று தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிய எங்கள் அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களின் சிறந்த நடிப்பில் வெளிவந்த அமரன் திரைப்படத்திற்கு மக்கள் கொடுத்த மாபெரும் வெற்றி இன்னைக்கு கொண்டாட்டமாக மாறி இருக்கு. அந்த கொண்டாட்டத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் அவ்வளோ பெரிய உறுதுணையாக இருந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். எஸ், அமரன் திரைப்படத்துடைய 100வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். இட் இஸ் சூப்பர் ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு டேக் பார்ட் இன் திஸ். ஸோ இந்த ஒரு நேரத்தில் முதலாவதாக யார் அழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பயணத்திற்கு எல்லாரையும் தயார்படுத்தி இந்த வெற்றியை எல்லாரும் போய் சேர காரணமாக இருந்த ஒருத்தர், மனதுக்கு நெருக்கமான படைப்பை கொடுத்து தன்னோட பதிவுகளால் மக்கள் கிட்ட இருந்து பெரும் அன்பை பெற்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அமரன் அப்படின்ற அழகான காவியம் படைத்த இயக்குனர் திரு ராஜ்குமார் பெரியசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த தருணத்தில் இன்னொரு முக்கியமான நபர் இந்த மேடையில் வந்து வர இருக்கிறாங்க. கண்களில் தெரியும் நேர்மை, வார்த்தைகளில் இருக்கும் உண்மை, நெஞ்சில் இருக்கும் தன்னம்பிக்கை. முன்னேற துடிப்பவர்களின் முன் உதாரணம். உழைப்பு ஒன்றுதான் இவர் வெற்றியின் காரணம். இந்த உழைப்பிற்கு மக்கள் அளித்திருக்கிறாங்க சினிமாவில் இவருக்கு ஒரு தனி சிம்மாசனம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த எங்கள் அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை அரங்கத்திற்குள் வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நபர். இவ்வளோ பெரிய படைப்பு, இவ்வளோ பெரிய வெற்றி ஒரு மனிதரோட தொலைநோக்கு பார்வையால இது சாத்தியம். இந்த படைப்பு நிச்சயம் இவரால் மட்டும். ரசிகர்களின் பார்வையில் சினிமாவை அணுகும் கலைஞன், சினிமாவை உயிருக்கும் மேலாக நினைக்கும் ரசிகர். ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அது ஒரு அழகிய நீரூற்றா இருக்குது அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ் அப்படியே ட்ராவல் ஆகி நிறைய சிற்றாறுகளை தாண்டும். அந்த சிற்றாறு காட்டாராக மாறும், காட்டாறு பெரிய நதியாகும், அந்த நதி வந்து கலை என்னும் சமுத்திரத்துக்கு போகுதுன்னா இது அத்தனை விதமான பயணத்திலையும் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா ரசிகர்களையும் அடுத்தடுத்த தளத்துக்கு கொண்டு போகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த உலக சினிமாவை வியந்து பார்க்கும் உலக நாயகன் அவர்களை இந்த அரங்கத்திற்குள் ஒரு பெரிய கையத்திலும் மரியாதையுடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பேச வேண்டியது சாயங்காலம் தான் பேசணும் நியாயமாக. இருந்தாலும் இந்த படத்தில் உழைத்தவர்கள் இருக்கும் இடத்துல இன்னும் நிறையா நிஜம் பேசலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு விழா, பகலில் ஒரு விழா, சாயங்காலம் ஒரு விழாங்கிறது வந்து ராஜ்கமலுக்கு புதிதல்ல. ஒரு முறை நாங்கள் ஒரே நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. 3 சில்வர் ஜூப்ளிகள் ஒன்றாக அமைந்தது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு. அதை நாங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுற ஆர்வத்தில் அதை கொண்டாடாமல் விட்டுட்டோம். இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் அது பெரிய வருத்தமாக இருந்துச்சு. என்ன சார் அது நாங்களாவது அதை என்ஜாய் பண்ண வேண்டாமா, உங்களுக்கு தான் அது பழக்கமாயிடுச்சுங்கிறதுக்காக எங்களுக்கு அது எப்படி நிராகரிக்கலாம் நீங்கன்னு கேட்டதும், 3 விழாவாக வைக்கிறதா ஒரே விழாவாக வைக்கிறதான்னா சிக்கனம் கருதியல்ல, பெருசாக பண்ணணுங்கிறதுக்காக அதை ஒரு பெரிய விழாவாக முப்பெரும் விழான்னு 3 படத்துக்கும் சேர்த்து வச்சுட்டோம். கேட்க நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை செய்யும்போது 420 ஷீல்டு வந்தது. ஒரு ஷீல்டுக்கு 30 செகண்டுன்னு வச்சா கூட என்ன வரும் பாருங்கள் நீங்கள். 200 நிமிஷம், அதுக்கப்புறம் பேசணும், அதுக்கப்புறம் வந்து உட்காரணும், அதுக்கப்புறம் வெளியே போய் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அது நியாயம் கிடையாது. படம் 2.5 மணி நேரத்துக்கு எடுத்துகிட்டு நிகழ்ச்சியை 5 மணி நேரம் பண்ணுறதுங்கிறது வந்து நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் நான் பாலச்சந்தர் சார் தான் அதுக்கு ஷீல்டு கொடுக்க கூப்பிட்டுருந்தோம்.
அவர் ஷியாம் பெனகல் சார் போன்றவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ பாலச்சந்தர் சார் தான் சென்னையில் இருந்தார். காலையில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஷீல்டு கொடுத்துட்டிங்கன்னா அதை வீடியோவாக நாங்கள் சாயங்காலம் போட்டுருவோம் அப்படின்னா யாருக்கும் அது அப்போ விருப்பமாக இல்லை. ஆனால் அந்த வீடியோவில் பங்கேற்றவர்கள் பிற்பாடு சாயங்கால விழாவுக்கு வந்து தான் ஷீல்டு வாங்குவதை தானே பார்த்து மகிழ்ந்த சந்தோஷம் அவங்க அதை பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. அந்த சந்தோஷம் இன்று இந்த அரங்கத்தில் இருக்கும் சிலருக்கு கிடைக்க போகிறது. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. மற்றபடி இவங்க 2 பேரையும் பற்றி சாயங்காலம் சொல்கிறது தான் நல்லது. இப்போ 1-2 வார்த்தைகளை திருப்பி சொன்னால் தப்பு இல்லை. அதாவது ஒரு படத்துடைய வெற்றிக்கு நான் தான் காரணம், நானும் இவரும் தான் காரணம், நாங்கள் 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது. சினிமா அப்படிப்பட்டது. இந்தியாங்கிற நாடு நான் தானே எப்படி சொல்ல முடியாதோ அந்த மாதிரி இந்த படத்துடைய வெற்றிக்கு நான் தான் காரணம்னு சொல்லவே முடியாது. எப்படி தோல்வியின் போது எல்லாரும் ஒதுங்கி போயிடுறாங்களோ அதே மாதிரி தான் வெற்றிக்கும் ஒதுங்கி போயிடணும். எல்லாரும் சேர்ந்து செஞ்சது அதை நாங்கள் ரசிக்கிறோம், எல்லாரும் கூடி ரசிக்கிறோம் என்பது தான் அதன் அர்த்தம். இதில் ஏன் படம் நான் சொல்லிக்கலாம், ஏன்னா லோகோ இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து நான் போயிட்டு வெளிநாடு போயிட்டு திரும்பி வரும்போது கையில் வெற்றி பதக்கத்தையும் வெற்றி விழா பரிசையும் என் கையில் வச்சுட்டாங்க. நான் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட அது எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. அதை கொடுத்தவங்க இவங்க 2 பேரும். இவர் வந்து தயாரிப்பாளராக இருக்கிறதுனால அப்படி இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். எத்தனையோ தயாரிப்பாளர்கள் கதாநாயகர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் சினிமாவை நேசிக்க வேண்டும். அதை வியாபாரம்னு நினச்சிட்டாங்கன்னா அதில் லாபம் வரலைன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. காதலித்து விட்டான் என்றால் கடைசி வரலாம் அது கூடயே தான் இருப்பான். என்ன மாதிரி விட்டு போகணும்னு நினச்சாலும் விடாது, கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அந்த குணாதிசயங்கள் இவரிடம் இருப்பதை நான் பார்த்தேன். இவர் படம் எடுக்கிறாரு. என்ன மாதிரி படம் எடுக்கிறாருன்னா தன்னை வச்சே எடுக்கிறது இல்லை, மற்றவர்களை வைத்து எடுக்கிறார்கள். அதுவும் என்ன மாதிரி படங்கள் எடுக்கிறதுனா கொட்டுக்காளி மாதிரி படங்கள் எடுக்கிறார். அது உங்கள் ரசனை எவ்வளவு உயர்ந்தது என்று உலகுக்கு காட்டும் படங்கள். இதுவும் அப்படிப்பட்ட படம் தான். இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறதுல எவ்வளோ பெருமை இருக்கோ அந்த அளவுக்கு அதையும் விட அதிகமாக இவங்க 2 பேருக்கும் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதில் நானும் பங்கு போட்டுக்குவதற்கான காரணம் முதலீடு பண்ண ஒரே காரணத்தினால மட்டும்தான். ஆனால் இந்த புகழ், இந்த பாராட்டு இதில் ஒர்க் பண்ண அனைவரையும் சேரும். இன்றைய தொழில்நுட்ப சூழலில் ஒரு ஆள் சரியாக வேலை செய்யலைன்னா அது புலப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஃபோக்கஸ் புல்லர்னு ஒருத்தர் இருக்காருங்கிறது எத்தனை பேர் சினிமா பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபோட்டோ எடுக்கிறவனுக்கு தெரியும், ஓஹோ இப்படி பண்ணால் தான் நிற்கணும். ஆனால் ஃபோக்கஸ் கொஞ்சம் விட்டு போன ஒரு 15 இடத்துல தாங்க ஃபோக்கஸ் இல்லைங்கிற படம் தோல்வி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. பல இடங்களில் விட்டுட்டாங்கன்னா 15க்கும் மேற்பட்ட இடங்களில் ஃபோக்கஸ் புல்லர் விட்டுட்டான்னா எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும், எவ்வளோ பெரிய இசையை அமைத்தாலும், எவ்வளோ நல்ல டைரக்டர் அதை இயக்கினாலும் ஃபோக்கஸ் அவுட் ஆன படத்தை பார்க்க மாட்டாங்க. ஸோ அவர்லேருந்து ஆரம்பித்து லைட்டு பிடிக்கிற கட்டரை ஆட்டிடக்கூடாது, இன்னொரு டேக் ஆகும். செலவை விடுங்க, படத்தில் அது தெரிஞ்சிருச்சுன்னா மொத்தமும் நஷ்டம். ஆக ஒவ்வொரு டெக்னீஷியனும் எனக்கு முக்கியம். ஏன்னா நான் அவங்களோட தோளோடு தோள் உரசி நின்ற சின்ன டெக்னீஷியனாக இருந்து இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அதனால் அவர்களை மதிக்க வேண்டும் என்பது எனக்கு நினைவில் இருக்கும் ஒன்றல்ல, என் கடமை என்று நினைப்பவன் நான். அதுக்கு தான் இந்த விழா. பாக்கி சாயங்காலம் பேசிக்கலாம். இப்போ நிறைய ஷீல்டு கொடுத்துட்டு மறுபடியும் சாயங்காலம் வரணும். இவங்களை பற்றி இன்னும் நல்லா விரிவாக நான் சாயங்காலம் சொல்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். எஸ் ராஜ்குமார் சார், we have one question for you. இந்த கதையை வந்து ஒரு கனவாக கருவூற்று அதுக்கப்புறம் அது உருவாகி ஒரு படமாகி இன்னைக்கு 100 days அப்படின்றப்போ இந்த ஒரு வெற்றி, ஒரு மகத்தான வெற்றி. ஹவு ஹாப்பி ஆயோ, உங்களுக்கு என்ன ஓடுது மனசில்? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ முன்னாடி இருக்கிற முகங்கள் எல்லாமே வந்து என் கூட இந்த
பயணத்தில் ஸ்டார்டிங் ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம ஷூட்டிங் ஆரம்பித்த நேரத்துலேருந்து இருக்கிறவங்க தான் இங்கே இருக்காங்க. அதனால் இது எங்களுக்கு நாங்களே எடுத்துக்கிற ஒரு விழா மாதிரி இருக்குது. இதில் இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸில் செலிப்ரேஷன்லேருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னா, ஐ திங்க் இட் ஹஸ் கம் டு அ சர்க்கிள் பிகாஸ் வி ஹேவ் கமல் சார் ஹியர். படம் 100 நாள் தாண்டி இன்றைக்கி 107வது நாள் நினைக்கிறேன். ஒரு கரெக்டாக ஆமாம் 107வது நாள் இன்றைக்கி. பட் கமல் சார் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மேடையில் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் செப்டம்பர் 21. கிட்டத்தட்ட 150 நாள் ஆக போகுது. பட் இன்றைக்கி கமல் சாருக்கு வந்து அந்த வெற்றியை சமர்ப்பிக்கிற ஒரு நாளாக நான் பார்க்குறேன். இது இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது நினச்சிக்கிட்ட விஷயம் அதுதான். நானும் சிவகார்த்திகனும் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். படம் சைன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல சாரை வந்து பார்த்துட்டு கீழே கார் பார்க்கிங்கில் பேசின விஷயம் வந்து ஆர்கேஃபைக்கு இது ஒரு பெரிய லாபகரமான படமாகவும் ஒரு பெருமைக்குரிய படமாகவும் நம்ம சேர்ந்து பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கிட்டது. அந்த எண்ணம் ஈடேறி இருக்குங்கிறது தான் சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அண்டு ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்டு திருப்பி போய் ஸ்கூலில் நிற்கிற மாதிரி சார் இல்லை பிரின்ஸிபலை பார்க்குற மாதிரி அழகான ஒரு டீமாக அவங்க பார்க்க அவ்வளோ சந்தோஷம். அண்ணன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? எஸ்கேன்னா ஒரு வார்த்தைகள்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். சார், வெற்றி விழா உங்களுக்கு புதுசு இல்லை சார். ஆனால் உங்கள் கூட இணைந்து இப்படி ஒரு விழா கிடைக்கிறதுன்றது நிச்சயமாக பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் சார். முதல்ல ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து பணம் தான் போட்டேன்னு சொல்கிறீங்க சார். நீங்கள் ஆரம்பித்து வைக்கலைன்னா இந்த வெற்றி கிடைச்சிருக்காது சார் யாருக்குமே. நான் எப்போவுமே உணர்றது ஒன்று தான், எந்த ஒரு மாபெரும் வெற்றியும் தனி ஒரு மனிதனால் சாத்தியப்படுறதில்லை, அது ஒரு குழுவால் மட்டும்தான் சாத்தியப்படுது. எங்கள் முகம் மட்டும் வெளியில் தெரிஞ்சு, ஆனால் அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் சுமந்து தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரோடையும் இந்த அமரனோட வெற்றியை சேர்ந்து கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். காஷ்மீரில் ஒர்க் பண்ணும்பொழுது எல்லோரும் எந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுன்றதை கூட இருந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கின்றது சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி. இன்னும் இந்த படத்தோட பயணம், இதில் நடந்த விஷயங்கள், சார் இது எப்படி ஆரம்பிச்சது எல்லாமே பேசணும். ஆனால் நானும் ஈவினிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ பெரிய வெற்றி, அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஒரு நேரத்தில் அந்த வெற்றிக்கு காரணமான அந்த முக்கியமான நபர்களையும் கொண்டாடுவதற்கான நேரம் இது. Amara
நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமித்திடுவா ஆசாதி களம் இறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமித்திடுவா हम क्या चाहते अरे जोर से बोलो अरे सारे बोलो हक हमारे शान हमारे जान से प्यारी हम छीन लेंगे हम काट देंगे तुम्हें देनी पड़ेगी चाहे डंडे मारो चाहे गोली मारो आग लगा दो आजादी களம் இறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமித்திடுவா ஆசாதி களம் இறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமித்திடுவா விரலில் பூசிய மை ஒளி ஏற்றுமே கடமையாற்றிடு கவலைகள் தீர்க்கவே வரிசையில் வா உரிமையை காக்கவே பயத்தில் அலறிய குழந்தைகள் சிரித்திட நடக்கும் தெருக்களில் சுதந்திரம் உழைத்திட இருட்டை இனி விரட்டு வெளிச்சம் வரவிருக்கு அறத்தை நிலை நிறுத்து மறுக்கும் தடை உடைத்து சரித்திர மொழியில் உனது பெயர் எழுதிட பொறுத்திடும் வழியை பதக்கம் அது தழுவிட வீரமே உனது வரலாறு தியாகமே உலக மறவாது ஆசாதி களம் இறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமித்திடுவா ஆசாதி களம் இறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமித்திடுவா இரு பிடிகளில் இங்கொரு கேள்வி நிலமெங்கிலுமே ஒரு வேள்வி இரவு பகல் என் இமையுடனே உன் நினைவுகளே என் உயிர் மகளே கடமை முடித்து சிறகை விரித்து வருவேன் சுமைகள் இறக்கி மலர்கள் பறித்து தருவேன் உயிரை உனக்குள் வைத்து உடலை குறுக்குழைத்து கடமையாற்றுகிறேன் கண்மணி ஆசாதி களம் இறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமித்திடுவா ஆசாதி களம் இறங்குற நேரம் ஆசாதி துணை இருக்குது வீரம் ஆசாதி இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி தலை நிமித்திடுவா
ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த மெடலை வந்து அணிஞ்சிருக்கிறீங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்கள் கண்கள்லையுமே தெரியுது. இது ஒரு மகத்தான வெற்றி, இது உருவான கதை, இது உருவாக்குனவங்களுடைய கதை. ஒரு ஏவியில் பார்த்துடலாமா? ஒரு சின்ன ஏவி சார். ஒரு பெரும் பயணம், ஒரு பெரும் வெற்றி. இது அந்த வெற்றியை சாத்தியமாக்கியவர்களை கொண்டாடும் நேரம். 50 படங்களை நெருங்கி விட்டது ராஜ்கமல். இதுக்கெல்லாம் பின்னாடி உழைப்பு இருக்கு. அமரன் ஒரு நிஜ வீரன் உறைபனியில் சிந்திய இரத்தத் துளிகளின் தொகுப்பு. முகுந்த் சார் அவருடைய ஸ்டோரி எடுத்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு எங்களுடைய கடமை, இது அவருக்கான ட்ரிபியூட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதுக்காக தான் மொத்த டீமும் எஃபர்ட் போட்டுருக்கோம். இது உறைய வைக்கும் பணியில் பல கலைஞர்கள் சிந்திய வியர்வை துளிகளின் தொகுப்பு. காஷ்மீர் வந்து 30 நாள் ஆச்சு. பனிக்கட்டியும் குளிருமா எதுவுமே பண்ண முடியல. காஷ்மீரோட விண்டரும் பார்த்தோம், சம்மரும் பார்த்தோம். ஆக்சுவலாக 5 டிகிரிஸ் அதுலேருந்து பார்த்தோம். ஒரு ஸ்டாண்டை தர முடியாது, ஒரு லைட்டை தர முடியாது. ஈவினிங் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு ஊரே லைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள். கிளைமேட் சேஞ்ச் ஆக உள்ள ஒர்க் பண்ணுற பெரிய விஷயமா இருக்குது. காஷ்மீர் வந்து சென்னை கிளைமேட் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தான் வந்தோம். ஒவ்வொரு டைமும் 100 கிலோமீட்டர் தாண்டி ஒவ்வொருத்தரும் ஃபுட் எடுத்து வந்திருக்கோம். உண்மையில இந்த டிராஃபிக்கை தாண்டி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய லொகேஷன்ஸ், ரொம்ப டஃப் லொகேஷன் ஷூட் பண்ணுறதுக்கு. இது இங்க பண்ணாதான் இந்த கதைக்கு சரியா இருக்கும். வேற எங்கேயும் மாற்ற இந்த முகங்கள், காஷ்மீர் மக்களுடைய முகங்களுக்கு ஒரு தனி அழகு இருக்கு. அது அவங்கள வச்சு மட்டும்தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும். ட்ரெஸ் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காவே நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நான் டெய்லி உணர்ந்திருக்கேன் அதை. இந்த படத்தில் ஒரு ஷாட்டும் ரொம்ப அற்புதமாக பயங்கரமாக வரணும், நல்ல சீன்ஸ் நல்லா வரணுன்ட்டு முயற்சி பற்றி பக்காவாக பண்ணுறாரு. டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், நம்மளுக்கு டீ கொடுக்குற ப்ரொடக்ஷன்லேருந்து, நம்ம ப்ரொடியூசர்ஸ் டீம்லேருந்து, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், சவுண்ட், எவ்ரி திங், எல்லாருமே குளிர் மழை எதுவுமே பார்க்காம ஒரு குடும்பமாக இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்குறோம் டு கிவ் அ ப்ராப்பர் அண்ட் அ வெரி குட் ப்ராஜெக்ட். எவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட ஒரு என்ஜாய் இருக்குது. நம்ம ரொம்ப குஷியும் தான் பண்ணிருக்கோம். வந்துக்க டீம் அத்தனை பேருமே ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறோம். பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுக்கப்புறம் எவ்ரிடே ஃபன்னு தான். ஸோ ஃபன் இல்லாமல் நத்திங். உலகம் கொண்டாடும் இந்த வெற்றி உங்களுடையது. மக்கள் அனைவரும் கூறும் வாழ்த்துகள் உங்களுக்கானது. அமரனின் பயணத்தை வெற்றி பயணமாக்கிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள்.